Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா புது சாப்டர் பார்க்க போறோம். Chapter 6 என்னன்னா application of derivatives. போன சாப்டர்ல 5th சாப்டர் என்ன பார்த்தோம் அப்படினா வெறும் டிஃபரன்ஷியல் அந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். எப்படி என்ன ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி என்னென்ன பார்த்திருந்தோம். இந்த சாப்டர்ல அதோட அப்ளிகேஷன் எங்கெங்க அப்ளை பண்றோம், ரியல் டைம் அப்ளிகேஷன்ல எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படின்றது இந்த சாப்டரோட கான்செப்ட். சரிங்களா? நம்ம வந்து எக்ஸர்சைஸ் 6.1ல ஃபர்ஸ்ட் சம் போட போறோம். ஃபர்ஸ்ட் சம் வந்து find the rate of change of area of circle with respect to radius when radius வந்து r வந்து 3 cm தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னு சொல்றாங்க பாருங்க. ரேட் அப்படினா changing. ரேட் அப்படினா என்னது? changing. It is not a constant. சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்போ வந்து ரேட்ன்றது சேஞ்ச். ஓகேங்களா? அதான் மீனிங். ரேட் ஆஃப் சேஞ்சிங் the area of circle with respect to radius. So r equal to தந்திருக்காங்க 3 cm தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படினா ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள், சர்க்கிளோட ஏரியா. ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படி சொல்லிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் அதாவது ரேட்ன்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறதா சொல்றாங்க. இப்போ ஏரியாவை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dA with respect to என்ன தராங்க பாருங்க. with respect to என்ன தந்திருக்காங்க? ரேடியஸ் தந்திருக்காங்க. so with respect to என்ன தராங்க கரெக்ட்டா நோட் பண்ணி பார்க்கணும். with respect to டைம் தருவாங்க, with respect to radius தருவாங்க, with respect to x கூட தருவாங்க. நம்ம அந்த क्वेश्चनல கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணனும். find the rate of change of area of circle. இது rate of change அப்படினா நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். so dA with respect to radius தான் இருக்காங்க r. so differentiate with respect to r. differentiate பண்ணா so pi is constant, r square differentiate பண்ணா 2r. so dA by dr equal to 2 pi r. so அவங்க ரேடியஸ் வந்து பாருங்க 3 cm தந்திருக்காங்க. given r equal to 3 cm தந்தானா அப்ப நீங்க dA by dr equal to 2 pi into 3 answer 6 pi. ஓகேங்களா? 3 to the 6 pi. இங்க வந்து ஏரியா தான கேக்குறீங்க. ஏரியாவோட யூனிட் என்னவா இருக்கும்? ஸ்கொயர்ல இருக்கும். சோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ மீட்டர்ல தான மீட்டர் ஸ்கொயர். சோ என்ன தராங்களோ அது ஸ்கொயர். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ ஏரியா கேட்டனால 6 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் வந்து r 4 cm தந்திருக்காங்க. r 4 cm தந்தானா dA by dr 2 pi. இந்த r எடுத்து 4 போடுங்க. 4 so 8 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து என்ன கான்செப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. find the rate of change of area of circle. area of circle இப்படி இருக்குனா இது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படினா area of circle வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. ஒரு பலூன் நம்ம வந்து அதாவது ஊதுறோம் அப்படினா பலூனோட ஏரியா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சப்போஸ் அது வந்து நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படினா அதோட ஏர் எல்லாம் உள்ள இருந்து வெளிய வரும்போது அதோட ஏரியா சின்னதாயிட்டே இருக்கும். சோ ஏரியா சேஞ்ச் ஆகுதுல. சோ அதான் சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சரிங்களா? இப்போ வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள்ன்றது ஃபார்முலா நமக்கே தெரியும். ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா ஃபார்முலா என்னது? pi r ஸ்கொயர். சோ dA by dr டிஃபரன்ஷியேட் பண்ணினா pi r ஸ்கொயர், pi r ஸ்கொயர் பண்ணினா 2r. சோ dA by dr equal to 2 pi சரிங்களா? இப்போ இதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். இப்போ அவங்க தந்திருக்காங்க ரேடியஸ் 3 cm இருந்தால் சப்போஸ் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3 cm இருந்தா அப்ப எவ்வளவு ரேட் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும் அப்படினு கேக்குறாங்க. சோ சப்போஸ் என்ன சொல்றாங்க அப்படினா சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4 cm இருந்தா சோ அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. சோ இதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போட போறோம். Okay students, இப்போ next sum பாருங்க. The volume of cube is increasing at the rate of 8 cm cube per second. போன क्वेश्चन நம்ம என்ன போட்டோம் அப்படினா dA by dr என்ன போட்டோம்? ஃபர்ஸ்ட் 6 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டோமா?
ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் கரெக்ட் தான் பட் கீழ இருக்க ரேடியஸ் நம்ம மறந்துட்டோம் சோ பர் சென்டிமீட்டர் மறந்துடாதீங்க இந்த இதுல போன क्वेश्चनோட ஆன்சர்ஸ் போட்டல அது சின்ன சேஞ்ச் தான் ஒண்ணுமே இல்ல கீழ இருக்க r மறந்துட்டோம் சோ 6 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டோம் கரெக்ட் தான் எந்த தப்பும் இல்ல கீழ என்ன ரேடியஸ் ஓட யூனிட் தான் இருக்காங்க சென்டிமீட்டர் சோ பர் சென்டிமீட்டர் போடணும் அதே மாதிரி இன்னொரு ஆன்சர் போட்டோம்ல என்ன போட்டோம் 8 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டோம் சோ பர் என்ன யூனிட் தந்திருக்காங்க பர் டைம் தந்தா செகண்ட் போடணும் ஆனா டைம் தரவே இல்ல ரேடியஸ் தான் தந்திருக்கா பர் சென்டிமீட்டர் போடுங்க மறந்துடாதீங்க நான் அது எழுத மறந்துட்டேன் சரிங்களா சோ நெக்ஸ்ட் பாருங்க the volume of cube is increasing at the rate of 8 centimeter cube per second so how fast அப்படினா rate அத நம்ம போனதே சொல்லல டிஃபரன்ஷியேட் நல்லா பாத்துக்கோங்க the rate fast எது கேட்டாலும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி with respect to ன்னு கேக்குறாங்க பாருங்க is surface increasing at when the length of the earth is 12 cm அப்படி சொல்றாங்க ஆனா நமக்கு ஒரே ஒரு ஹிண்ட் என்ன அப்படினா கீழ s ன்னு தந்திருக்காங்க s ன்றது செகண்ட்ஸ் அப்படினா டைம் தந்திருக்காங்க with respect to time தந்திருக்காங்க புரிஞ்சுக்கோங்க யூனிட் தான் நம்ம மெயினா பார்க்கணும் சோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படினா let x be the length of the side of cube ஓட சைடு வந்து நம்ம வந்து x ன்னு எடுத்துக்கோம் v ன்றது வால்யூம் s ன்றது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் cube புரிஞ்சுங்களா இப்போ நம்ம போட போற சம்மே பாத்துக்கோங்க அவங்க நேம் தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन நல்லா படிக்கணும் the volume of cube தரல volume of cube increasing தந்தாரா பாசிட்டிவ் போடணும் decreasing தந்தாரா நெகட்டிவ் சைன் போடணும் சோ increasing at the rate ன்னு தந்திருக்கான் சோ டைரக்ட்டா வந்து வேணும் volume is 8 cm cube தந்திருக்கான் ஆனா வால்யூம் தரல வால்யூம் ஓட ரேட் தந்திருக்காங்க அப்ப நம்ம எப்படி எழுதணும் சொல்லுங்க dv by dt தான் தந்திருக்காங்க 8 cm cube per second இதுதான் given தந்திருக்காங்க how fast the surface area என்ன எடுத்துக்கோம் s ன்னு எடுத்துக்கோம் fast அப்படினா rate அப்படினா நம்ம எப்படி எழுதணும் ds with respect to time இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து வரதா என்ன தந்திருக்காங்க பாருங்க edge length of edge of the cube last சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் என்ன தந்திருக்காங்க x is equal to 12 cm தந்திருக்காங்க லாஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சோ நம்ம எப்படி போடலாம் இப்போ நமக்கு வந்து ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படினா வால்யூம் தந்திருக்காங்க என்ன தந்திருக்காங்களோ அதை வச்சு ஆரம்பிக்கலாம் சோ volume of cube side on the x ன்னு தந்திருக்காங்களா சோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் x cube கரெக்ட்டா volume of cube x cube கரெக்ட்டா x cube centimeter cube சோ நம்ம volume of cube v ன்னு எடுத்துக்கலாமா சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dv by dt x cube by differentiate பண்ணீங்க 3x square x cube பண்ணீங்க 3x square ஆனா என்ன with respect to நம்ம டைம் தான பண்ணனும் with respect to டைம் தான பண்ணனும் இப்போ உள்ள இருக்க x பண்ணுங்க x differentiate பண்ணீங்க dx by dt புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரேனே volume of cube with respect to x ன்னு சொன்னா நான் 3x square நிறுத்திடணும் ஓகேங்களா நான் with respect to time சொல்றேன் சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் x cube பண்ணேன் x cube வேரியபிள் என்ன சொல்றதுனால x cube 3x square உள்ள இருக்க x பண்ணேன் x பண்ணா dx by dt மறந்துடாதீங்க சரிங்களா சோ dv by dt அவங்க தந்திருக்காங்க dv by dt தான் தந்திருக்காங்க 8 equal to 3 ஓகேங்களா x வந்து நம்ம தந்திருக்காங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 12 square into dx by dt 8 divided by the கீழ கொண்டு வந்தலாமா கீழ கொண்டு வந்தா 3 into 12 equal to dx by dt 4 2s are 8 4 3s are 12 2 1s are 2 6s are ஓகேங்களா 1 by 6 3s are 18 18 3s are 54 இங்க என்ன இருக்கு dx இருக்கா x ன்றது சென்டிமீட்டர் ஓகே ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா தந்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வால்யூம் தந்தா சென்டிமீட்டர் கியூப் கீழ வந்து டைம் தந்திருக்காங்க per second equal to dx by dt இதுதான் ஆன்சர் சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது fast the surface area கேட்டிருக்காங்க அப்படினா ds by dt தான கண்டுபிடிக்கணும் சோ surface area of cube yes
is equal to 6x square. ஒரு total surface area cube எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்ப total surface என்ன இருக்கும்? 6 சைடு இருக்கு. ஒரு சைடு வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். area of square is a square. அப்படினா இங்க சைடு வந்து x square. x இந்த சைடு எடுத்துக்கோ. so x square வரும். எத்தனை சைடு கவர் ஆயிருக்கு? 6 சைடு கவர் ஆயிருக்கு. அப்ப 6 சைடுனா அப்படியே எழுதலாம் 6x square. புரிஞ்சுங்களா? இதே வந்து curved surface area of the cube கேட்டிருந்தாங்கன்னா டாப்லயும் பாட்டம்லயும் ஓபன்ல இருக்கும். so 4 சைடுல தான் 4 கவர் ஆயிருக்கும். so 4x square போடணும். ஆனா வந்து இங்க எந்த இதோ மென்ஷன் பண்ணலன்னா நம்ம total surface area தான் எடுக்கணும். so total surface area is 6x square. so differentiate பண்ணலாமா? differentiate with respect to t. differentiate பண்றப்போ ds by dt equal to 12x வருமா? 2 ஃப்ரண்ட்ல வந்து 2 6 12 12x. x differentiate பண்ணனும்னா வரும். x differentiate பண்ணினா dx by dt. ஓகேங்களா? so dx by dt ஒரு மறந்துடாதீங்க. 6x square பண்ணினா 12x. x differentiate பண்ணினா dx by dt. so 12 ஓகேங்களா? x என்னது மறந்துடாதீங்க. 12 dx by dt கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்படியே இந்த போலவா? இதுல வந்து 1 by 54 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணனா வரும் 3 4s are 3 1s are 3 3s are. so 3 4s are 3 6s are 2 2s are 2 3s are. so answer is 4 2s are 8 8 by 3 surface na area surface centimeter square per time second. so இது answer. therefore answer வந்து இங்க நான் எழுதுறேன். answer வந்து என்ன அப்படினா ds by dt equal to 8 by 3 centimeter square per second. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பொறுமையா சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு. பாத்துக்கோங்க, சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனா இது இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. 6.1 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ல தான் அதிகமா கேட்பாங்க. நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சென்டம் எடுக்கணும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चனும் மிஸ் பண்ணாதீங்க. நானும் வந்து உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன எஃபோர்ட் போட முடியுமோ எல்லா எஃபோர்ட்டும் என்னால தர முடியும். சரிங்களா? சோ இன்னொரு வாட்டி சொல்லி தரேன் பாருங்க. let x be the length of the side of the cube. வால்யூம் வந்து v எடுத்துட்டோம். surface area s எடுத்துட்டோம். so given அவங்க என்ன தந்திருக்காங்க? இது வந்து given. so இது வந்து given. so இது given தந்திருக்காங்க. என்ன வால்யூம் ஆஃப் தி கியூப் increasing at the rate. increasing na dv by dt. so increasing சொன்னனால பாசிட்டிவ் எடுத்துட்டேன். so how fast is surface area? so இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். to find இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ds by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி given தந்திருக்காங்க the length of the edge அப்படினா எட்ஜோட சைடு அந்த side of the cube தந்திருக்காங்க 12 cm தந்திருக்காங்க. so volume of the cube formula volume of cube என்னது x cube side cube. so differentiate பண்ணியா 3x square வரும். ஆனா with respect to x னா அப்படியே விட்டுறலாம். ஆனா with respect to x கேக்கலையே, with respect to time கேட்டிருக்காங்க. so அதனால மறுபடியும் x differentiate பண்ணா dx by dt. so அப்படியே என்னென்ன வேல்யூஸ் தந்திருக்காங்க எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். உங்களுக்கு dx by dt கிடைச்சிருச்சு. so இப்போ நம்ம என்ன பண்ணோம்? surface area of cube total surface area of cube வந்து 6x square. இத differentiate பண்ணீங்கன்னா 12x வரும். x பண்ணீங்கன்னா dx by dt. இப்போ 12 x இடத்துல இந்த 12 போட்டேன். dx by dt னா 1/54 போட்டேன். கேன்சல் பண்ணினா 8 by 3 cm square per second. சரிங்களா? இப்போ வந்து next sum நான் போடுறோம். Okay students, next sum பாருங்க. The radius of circle is increasing uniformly at the rate 3 cm per second. நல்லா பாத்துக்கோங்க. என்ன தந்திருக்காங்க? The radius of the circle increasing at the rate. Radius தந்திருக்காங்க, int தந்திருக்காங்க, rate தந்திருக்காங்க. அப்படினா ரேடியஸை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். கீழ என்ன யூனிட்ல இருக்காங்க? s வந்திருக்காங்க. அப்படினா டைம். அப்போ dr by dt தந்திருக்காங்க 3 cm per second. இதுதான் அவங்க தந்திருக்காங்க. find the rate at which rate எதோட ரேட்? ஏரியாவோட ரேட். சோ ஏரியாவோட ரேட்னா என்ன கண்டுபிடிக்கணும்? to find dA by dt கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ வேற ஒரு ஹிண்ட் தந்திருக்காங்களா? ரேடியஸ் தந்திருக்காங்க. ரேடியஸ் 10 cm. லாஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ ஃபார்முலா ஏரியா ஆஃப் சர்க்கிள் A equal to pi r square. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dA by with respect to t தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டைம் தந்திருக்காங்க. dA by dt. ஏனா அவங்களே சொல்லிருக்காங்க ஏரியா at the rate அப்படினா இந்த யூனிட் வந்து அந்த யூனிட்க்கு ஏத்த மாதிரி dA by dt என்னது pi அப்படியே இருக்கும். r square டிஃபரன்ஷியேட் பண்ணினா 2r r டிஃபரன்ஷியேட் பண்ணினா dr by dt. சோ ஃபைனல் நம்ம எப்படி எழுதலாம்? dA
divided by dt equal to 2 pi r என்னது 10 dr by dt என்னது இந்த dr by dt தந்திருக்காங்க 3 10 3s are 30 32s are 60 pi யூனிட் தான் மெயின்ங்க யூனிட் ஏரியா தந்திருக்காங்களா ஏரியானா சென்டிமீட்டர் தந்திருக்காங்க மீட்டர் தந்திருக்காங்க பாருங்க சென்டிமீட்டர்ல தந்திருக்காங்க அப்ப ஏரியா சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதலாமா கீழ வந்து டைம் செகண்ட்ஸ்ல தந்திருக்காங்க மினிட்ஸ்ல தந்திருக்காங்க செகண்ட்ஸ் சோ per second சோ இதான் உங்களோட ஆன்சர் பாத்துக்கோங்க ஒரு வாட்டி சொல்ற சிம்பிள் தான் பாருங்க ஈஸியான எக்சர்சைஸ் இது சரிங்களா நல்ல கான்செப்ட் நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா போடலாம் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இன்க்ரீசிங் the rate 3 cm per second அப்படினா dr by dt கரெக்ட்டா சோ ஃபைண்ட் the rate at which the area ன்னு கேக்குறாங்க அப்படினா dA by dt கண்டுபிடிக்கணும் ரேடியஸ் அவங்களே தந்திருக்காங்க ரேடியஸ் வந்து 10 cm புரிஞ்சுங்களா சோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அது pi r ஸ்கொயர் சோ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க pi அப்படியே இருக்கும் r ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2r r பண்ணீங்கன்னா dr by dt அவ்வளவு வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 2 pi அப்படியே போட்டேன் r னா வந்து 10 தந்திருக்காங்க 10 போட்டுட்டேன் dr by dt ன்றது 3 cm per second சோ 3 போட்டுட்டேன் சோ 3 10s are 30 32s are 60 60 pi யூனிட் வந்து இங்க ஏரியா சொன்னனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் கீழ டைம் தந்தனால per second சரிங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் வந்து போடலாம் Okay students next sum பாருங்க an edge of variable cube is increasing at the rate 3 cm per second so edge let x be the edge நம்ம எடுத்துட்டோம் x be the edge of the length of the side of the cube எடுத்துட்டோம் how fast the volume கேக்குறாங்க so volume வந்து v எடுத்துட்டோம் so edge of the cube edge வந்து நம்ம x ன்னு எடுத்தோம் so rate increasing at the rate increasing சொல்லிருக்காங்க அப்படினா பிளஸ் so edge ன்றது x தானே அப்ப x dx by dt தான் with respect to time seconds தந்திருக்காங்களா அப்ப time என்ன தந்திருக்காங்க 3 cm per second பாத்துக்கோ கிளியரா பாத்துக்கோ என்ன தந்திருக்காங்கன்றதை நம்ம கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிரோம் how fast the volume அப்படினா to find என்ன கண்டுபிடிக்கணும் how fast the volume கேக்குறாங்க dv by dt தான் கண்டுபிடிக்கணும் so volume of cube formula volume of cube ஓட formula v is equal to x cube differentiate பண்ணுங்க differentiate with respect to t differentiate பண்ணலாமா dv by dt equal to x cube differentiate பண்ணீங்கனா 3x square x differentiate பண்ணீங்கனா dx by dt so 3 x தந்திருக்காங்க ஆமா தந்திருக்காங்க பாருங்க x is equal to given x is equal to 10 cm தந்திருக்காங்க so 10 square dx by dt தந்திருக்காங்க 3 தந்திருக்காங்க into 3 3s are 9 10 square 100 9 into 100 900 so volume தானே volume na centimeter cube தானே per time in terms of தந்திருக்காங்க பாருங்க செகண்ட்ஸ்ல தந்திருக்காங்க so நம்மளும் செகண்ட்ஸ்ல போடணும் மினிட்ல தந்தா மினிட்ஸ்ல போடணும் பாத்துக்கோங்க அதே மாதிரி இங்க யூனிட் வந்து சென்டிமீட்டர் தந்தனால சென்டிமீட்டர் கியூப் இங்க மீட்டர் தந்தா மீட்டர் கியூப் அவ்வளவுதான் இதுதான் ஆன்சர் சரிங்களா இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியான சம் தான் ஒண்ணுமே இல்ல என்ன தந்திருக்காங்க வால்யூம்னா v வந்து x cube so இது டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dv by dt x cube பண்ணீங்கன்னா 3x square x பண்ணா dx by dt 3 x க்கு 10 தந்திருக்காங்க so 10 square dx by dt வந்து 3 தந்திருக்காங்க so 3 into 3 வந்து 9 9 into 100 900 centimeter cube per second next up போலாம் okay students இப்போ next sum பாப்போமா a stone is dropped in a lake ஒரு லேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேக் அதுல வந்து ஒரு ஸ்டோனை நம்ம டிராப் பண்றோம் போட்டோம் அப்படினா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த லேக்ல வந்து எப்படி வந்து அந்த லேக்ல இருக்க வாட்டர் வந்து எப்படி ஆகும் இப்படி வந்து உங்களுக்கு என்ன அப்படினா அந்த இடத்துல ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த ஒரு லேக்னா இந்த லேக்ல ஒரு ஸ்டோன் அப்படியே டிராப் பண்ணோம் அப்படினா அந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் அப்படியே சர்க்குலர் வேவா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் கரெக்ட்டுங்களா ஒரு இது சோ அது ஒரு பர்టిక్యులர் இது வரைக்கும் தான் போகும் அதுக்கு அடுத்து ஸ்டாப் ஆயிடும் அந்த வேவ்ஸே வராது சோ எதனால அப்படினா சோ மேக்ஸिमम அந்த ஸ்டோனோட இது எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வேவ் வரும் சின்ன ஸ்டோன் போடினா உங்களுக்கு வேவ் ஒன்லியே இதாயிடும் பெரிய ஸ்டோன் போடினா பெருசா உங்களுக்கு இவ்வளவு வரைக்கும் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும் ஆனா ஒரு பர்టిక్యులர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும் அத சொல்றாங்க a stone is dropped in a lake and waves move
in a circle at a speed of 5 cm per second. ஒரு சென்டிமீட்டர் ஒரு செகண்டுக்கு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மூவ் ஆகும். இவ்வளவு தூரம் 5 சென்டிமீட்டர் ஒரு செகண்ட்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அடுத்த செகண்ட். அந்த மாதிரி வந்து அவ்வளவு ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு அந்த வேவ்ஸ் மூவ் ஆகுதுன்றாங்க. சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா 5 சென்டிமீட்டர் per second யூனிட்லயே பாருங்க. யூனிட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ 5 சென்டிமீட்டர் per second நீங்க வந்து with respect to time தந்திருக்காங்க. At the instant when the radius of circular wave is 8 centimeter தந்திருக்காங்க. How fast the area is increasing. இந்த wave என்ன ஷேப்ல இருக்கு? சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. So area of circle pi r square. கரெக்ட்டா? area of circle pi r square. இப்போ என்னென்ன தந்திருக்காங்க பாக்குமா? ரேடியஸ் டாட்டா சொல்றாங்க. இந்த ரேடியஸ் இஸ் அப்படி 8 cm அப்படி தந்திருக்காங்க. பார் = 8 cm தந்திருக்காங்க. given. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் நம்ம போடுறோம். அது எவ்வளவு தூரம் மூவ் ஆகுது வந்து ரேடியஸ் தானே. இப்போ மூவ் ஆகுது இங்க இருந்து வரைக்கும் எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதுன்னா இது வந்து with respect to radius தான சொல்ல வராங்க. அப்போ 5 cm per second. Rate of change of radius with respect to time. So dr by dt தான் அவங்க தந்திருக்காங்க. 5 cm per second அவங்க தந்திருக்காங்க. இது ரெண்டுமே given. So area of circle தந்திருக்காங்க. a = pi r square. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dA by with respect to second time தந்திருக்காங்க. dt. So pi r square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க. 2r r பண்ணீங்க dr by dt. புரிஞ்சுங்களா? கிளியரா புரியுதா? So நல்லா பாத்துக்கோங்க. dA by dt is equal to 2 pi r என்ன சொன்னோம்? r வந்து 8 cm தந்திருக்காரா? 8 dr by dt என்னது 5. so 8 5 are 40 42 are 80 pi area ன்றது சென்டிமீட்டர் ஸ்கொயர் டைம் ன்றது செகண்ட். so dA by dt இந்த ஆன்சர் எவ்வளவு வரைக்கும் போதா? 80 pi சென்டிமீட்டர் per second வரைக்கும் தான் போதா. அதுக்கு மேல ஸ்டாப் ஆயிடுதுன்றாங்க. அந்த வேவ் வந்து அவ்வளவுதான். இப்ப நார்மலா ஒரு லேக்ல நீங்க ஒரு கல்லுக்கு அடிக்கிறோம் அப்படினா அந்த கல் வந்து அந்த லேக்ல போய் படுது. பட்டு அங்க வந்து சர்க்குலர் வேவ் ஃபார்ம் ஆகுது. அந்த வேவ் ஒரு பர்టిక్యులர் டைம் வரைக்கும் அந்த வேவ் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து அந்த வேவ் வந்து அப்படியே ஸ்லோ ஆயிடும். அந்த வேவ் வந்து இன்விசிபிள் ஆயிடும். சோ அத சொல்றாங்க. எவ்வளவு வரைக்கும் அந்த வேவ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படினா அந்த வேவோட எக்ஸ்பான்ஷன் வந்துனா 80 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர் per second. சரிங்களா? நெக்ஸ்ட் போடுவோமா? Okay, so next பாருங்க. The radius of a circle is increasing at the rate 0.7 cm per second. அப்படினா ரேடியஸ்னா dr increasing தந்திருக்காங்க. பிளஸ்ல போடணும். so rate தந்திருக்காங்க. so with respect to second தந்தனால time dr by dt எவ்வளவு சொல்றாங்க? 0.7 cm per second. இதான் தந்திருக்காங்க. what is the rate of increasing of circumference? circumference ஓட ரேட் என்ன? dc by dt என்னன்னு கேக்குறாங்க. c ன்றது circumference. சோ சொல்லுங்க. circumference of circle 2 pi r. c ன்றது யாரு? circumference. circumference of circle, length of the circle is 2 pi r. differentiate பண்ணுங்க. dc by dt 2 pi r with respect to t பண்ணா dr by dt. so answer is now dc by dt equal to 2 pi r வந்து 0.7. so 0.7 into 2 1.4 pi centimeter. இங்க பாத்தீங்கன்னா circumference னா சென்டிமீட்டர் தான யூனிட். so சென்டிமீட்டர் போட்டேன். கீழ வந்து டைம். so per second. so this is the answer. therefore dc by dt equal to 1.4 pi centimeter per second. இந்த ஆன்சர் பாத்துக்கோங்க. dr by dt தந்திருக்காங்க. dc by dt கண்டுபிடிச்சு சொல்றாங்க. circumference of circle ஃபார்முலா வந்து 2 pi r. so டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 pi r பண்ணீங்கன்னா dr by dt. dr by dt வந்து 0.7 தந்திருக்காங்க. 0.7 into 2 வந்து பாத்தீங்கன்னா 1.4 centimeter per second. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் போடுவோமா? Okay students, பாருங்க next பாருங்க. the length x of the rectangle is decreasing at the rate என்ன சொல்றாங்க? 5 cm per minute சொல்றாங்க. length ன்றது x ன்னு சொல்றாங்க. அப்போ rate தந்தனால dx by time தந்திருக்காங்க dt. ஆனா நல்லா நோட் பண்ணணும். மறந்துடாதீங்க. decreasing தந்திருக்காங்க பாத்தீங்களா? decreasingனா நெகட்டிவ் சைன் போட சொன்னேன். என்ன தந்திருக்காங்க? 5 cm per minute. இதான் வந்து அவங்க தந்திருக்காங்க. சரிங்களா? இல்ல இது வந்து
length. இது widthனா இருக்காங்க பாருங்க, widthனா y-யா. So dy by dt என்ன rate, width-ஓட rate, width-ஓட வெறும் width தரல, width-ஓட rate தந்திருக்காங்க. dy by dt increasing or decreasing or increasing, so plus. So 4 cm per minute, 4 cm per minute. இதுதான் அவங்க தந்திருக்காங்க, ரெண்டுமே given. அதே மாதிரி வேற ஏதாவது given தந்திருக்காங்க பாருங்க, டைரக்டா தந்திருக்காங்க. x = 8 cm தந்திருக்காங்க, y = 6 cm தந்திருக்காங்க. சோ இங்க என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போறோம்னு பாருங்க. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்னது ஃபார்முலா சொல்லுங்க. ஃபார்முலா வந்து ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் p = 2 into x plus y. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து xy. ரெண்டுமே ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், perimeter of rectangle p = 2 into x plus y. differentiate பண்ணலாமா, dp by dt differentiate பண்ணா x with respect to t பண்ணா dx by dt, y with respect to t பண்ணீங்கன்னா dy by dt. so the answer is 2 into dx by dt. நம்ம இங்கே தெரியும் -5, so -5 dy by dt plus 4, so -5 plus 4 -1, 2 into -1, answer is -2. perimeter சொல்லிருக்கனால இங்க வந்து சென்டிமீட்டர் மீட்டரா, சென்டிமீட்டர் per டைம் தந்திருக்கனால மினிட்ல தந்திருக்காங்க, மினிட். சோ நல்லா பாத்துக்கோங்க, ஃபைனல் ஆன்சர் எழுதுறேன். dp by dt = -2 சென்டிமீட்டர் per minute. இதான் வந்து பெரிமீட்டரோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கேக்குறாங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா x length into breadth. கரெக்ட்டா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ல length into breadth. length ன்றது x, breadth ன்றது y. breadthனால widthனால ஒண்ணுதான். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dA by dt uv மெத்தட் பண்ணலாமா? ப்ராடக்ட் ரூல் தான் யூஸ் பண்ணனும். ஏன்னா அட் a டைம்ல ரெண்டு வேரியபிளை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. சோ x y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt plus y ஐ வெச்சுக்கோங்க, x பண்ணீங்கன்னா dx by dt. சோ நம்ம எப்படி எழுதணும் அப்படினா, சோ x ன்றது அவங்க தந்திருக்காங்க பாருங்க. x என்ன தந்திருக்காங்க 8. சோ dy by dt என்ன தந்திருக்காங்க, dy by dt, dy by dt வந்து 4 plus y வந்து 6, dx by dt -5. so 32 minus 30, so answer is 2. இங்க வந்து ஏரியாவா, so area is centimeter square per minute. so answer வந்து ஏரியாவோட ஆன்சர் வந்து 2 centimeter square. பாருங்க 8 4 is 32, 6 5 is 30, 32 ல 30 போயிடுச்சுனா 2. so ஏரியா சொன்னதால centimeter square, டைம் வந்து மினிட்ல தந்திருக்கனால per minute. so இதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர். ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பெரிமீட்டர் ஃபார்முலா, இன்னொரு வந்து ஏரியா ஆஃப் எதோடது பாருங்க, ரெக்டாங்கிளோடது. சரிங்களா? நல்லா பாத்து லாஸ்ட்ல தந்திருக்காங்க ரெக்டாங்கிள். சோ அதோட ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் போடுவோமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க. a balloon which always remains spherical on inflation is being inflated by pumping. ஒரு பலூனுக்குள்ள வந்து ஒரு ஏர் நம்ம பம்ப் பண்றோம். எவ்வளவு வால்யூம் அதுக்குள்ள, அந்த பலூனோட வால்யூம் மேக்ஸிமம் வால்யூம் பாத்தீங்கன்னா 900 சென்டிமீட்டர் கியூப் per second. அவ்வளவு வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும்ன்றாங்க அந்த பலூன். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகாது. சோ அவ்வளவு வரைக்கும் தான் கெபாசிட்டி. ஓகேங்களா? சோ அவங்க தந்திருக்காங்க dv by dt வால்யூம் தான் சொல்றாங்க. பலூன் நார்மலா நமக்கே தெரியணும். சரிங்களா? ஒரு பலூனை நம்ம ஊதுறோம் அப்படினா அந்த பலூன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றது அப்போ இதுக்குள்ள இருக்க ஏர் வால்யூம் தான் சொல்லுவோம். சோ வால்யூம் இல்லனா டவுட்டா இருந்தா பாருங்க, யூனிட்ல பாருங்க கியூப் இருக்கு. சென்டிமீட்டர் கியூப்னா யாரை சொல்லுவோம், ஏரியாவை சொல்லுவோமா, வால்யூம் சொல்லுவோமா? வால்யூம் தான் சொல்லுவோம். சோ dv by dt = 900 சென்டிமீட்டர் கியூப் per second. find the rate at which the radius of balloon. அப்படினா dr by dt என்னன்னு கேக்குறாங்க. சோ ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. சோ வால்யூம் ஆஃப் பலூன் என்ன ஷேப்ல இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும், ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ஓகேங்களா, பிராக்கெட்ல வந்து பலூன், ஓகேங்களா, ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 4/3 pi r cube. v is equal to 4/3 pi r cube. dv by dt இது வந்து v. சரிங்களா? dv by dt equal to 4/3 pi r cube பண்ணா 3r square, r பண்ணீங்கன்னா dr by dt. so
so dv by dt தந்திருக்காங்க 900 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க என்ன வரும் 900 equal to இந்த 3 கேன்சல் ஆயிடும் 4 pi r ஸ்கொயர் சொல்றாங்க r ன்றது 15 so 15 square into dr by dt அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் dr by dt தெரியாது இந்த வேல்யூ நமக்கு தெரியாது சோ அத வெச்சுக்கோங்க முதல்ல கீழ கொண்டு வாங்க 900 by 4 pi into 15 into 15 equal to dr by dt 15 ones are 15 60s are 15 ones are 15 fours are 4 ones are 4 ones are cancel so answer is 1 by pi அவங்க என்ன dr by dt னா r ஓட ரேடியஸ் இதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் per time செகண்ட் வந்திருக்காங்க செகண்ட் equal to dr by dt தான் இந்த ஆன்சர் அவ்வளவுதான் இந்த ஒரே ஒரு தெரிஞ்சுக்கோங்க வால்யூம் ஆஃப் பலூன் தான் 4/3 pi r cube இத டிஃபரன்ஷியேட் பண்ணினா 4/3 pi அப்படியே இருக்கும் r cube பண்ணினா 3r square r டிஃபரன்ஷியேட் பண்ணினா dr by dt so values சப்ஸ்டிட்யூட் பண்றேன் r ஓட வேல்யூ வந்து தந்திருக்காங்க 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் dr by dt எனக்கு தெரியாது சோ அத அப்படியே வெச்சுக்கோங்க dv by dt தந்திருக்காங்களே dv by dt ன்றது 900 இது வந்து v இது பாத்துக்கோங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க dv by dt வந்து தந்திருக்காங்க 900 சோ எல்லாத்தையும் இன்சைட் கொண்டு வந்துட்டேன் அப்படினா வெறும் dr by dt மட்டும் இருக்கும் சோ கேன்சல் பண்ணினா 1 by pi cm/s next சம் okay students so பாப்போம் 9th சம் பாருங்க a balloon which always remains spherical has variable radius இங்க வந்து with respect to time தரல with respect to radius தராங்க find the rate at which the volume ஒரு பலூன் குள்ள இருக்கிற வால்யூம் அதோட ரேட் increasing when the radius is 10 cm ஒரு பலூன் நம்ம வந்து பாத்தீங்க இவ்வளவு இருக்கு அப்படினா அதோட ஷேப் அத நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பலூனோட ஸ்பேஸ் இவ்வளவு எடுத்து வெச்சுக்கோங்க அவங்க சொல்லிட்டாங்க 10 cm வரைக்கும் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணுது அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ வால்யூம் ஆஃப் பலூன் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 pi r cube இங்க வேரியபிள் ரேடியஸ் சொல்றாங்க அப்போ ரேடியஸ் with respect to radius ஆ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் டிஃபரன்ஷியேட் with respect to radius so dv by dr equal to 4/3 pi r cube டிஃபரன்ஷியேட் பண்ணினா 3r square r பண்ணக்கூடாது 3 பை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது ஏன்னா with respect to time தரல with respect to radius தந்திருக்காங்க சோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் சோ 3 கேன்சல் ஆயிடும் so 4 pi r square r equal to 10 cm தந்திருக்காங்க பாருங்க so r equal to 10 cm தந்திருக்கானா so dv by dr equal to 4 pi into 10 square 4 pi into 100 so answer is 400 pi centimeter cube per second so in the answer so என்ன கேக்குறாங்க change in volume with respect to radius கேக்குறாங்க so அதனால with respect to centimeter cube per என்ன பண்ணுவோம் சாரி செகண்ட் போட்டனா centimeter cube per இங்க radius இருக்கா so centimeter cube per centimeter னு போடணும் ஏன்னா டைம் தரல டைம் தரனால with centimeter cube per second போடணும் ஆனா with respect to radius தந்திருக்காங்க radius தந்தனால centimeter cube per centimeter தான் போடணும் so answer is 400 pi centimeter cube per centimeter பாத்துக்கோங்க முன்னாடி சொல்றேன் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் னா 4/3 pi r cube இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் டிஃபரன்ஷியேட் with respect to r பண்றோம் பண்ணனால 4/3 pi r cube பண்ணா 3r square வந்து 3 into 3 கேன்சல் ஆயிடும் சோ r with respect to t பண்ண கூடாது சோ அப்படியே நிறுத்திடணும் சோ 4 pi r square நமக்கு இருக்கும் சோ r வந்து 10 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 10 square னா 100 into 4 400 சோ ஃபைனல் ஆன்சர் வந்து 400 pi centimeter cube per centimeter சோ இதோட இந்த வீடியோல இந்த 9 sums டோட்டலா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சோ ரிமைனிங் sums வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகேங்களா thank you so much stay safe at home